ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு தோசை. அதுக்கு தண்ணி சட்னி. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இல்லை பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கினுட்டோம். மிக்சியில் பொட்டுக்கடல உப்பு இந்த வதக்கி வச்சது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலத்தை விட்டுட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இதில் நல்லா ஜலம் விடலாம், தாராளமாக ஜலத்தை விட்டுட்டு மேலேருந்து கடுகு பச்சை மிளகா பெருங்காயம் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சிடணும். இப்போ வந்து பயிறு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கணும். இதில் வேறு ஒன்றும் நான் போடலை, வெறுமனே இஞ்சியும் பச்சை மிளகாயும் தான் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுன்றணும். இதில் நான் அரிசி மாவோ எதுவுமே போடல, ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா வரும். இது வந்து கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப ஜலமாகவும் இல்லை, ரொம்ப நீர்க்க வேண்டாம், ரொம்ப இட்லி மாவு பதத்துக்கும் வேண்டாம். இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. ரோஸ்டட் பேப்பர் ரோஸ்ட் வேணும்னாலும் நல்லா வரும், இல்லை மெத்தனை பார்த்தாலும் வரும். இங்கே நான் வந்து தோசை பண்ணிட்டேன்.